ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், ஆட்டுக்கால் வாங்கி சுத்தமாக நல்லா கழுவிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம தாளித்து விட்றதுக்கு இதை பாருங்கள், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காது. அப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சது இதில் 1 ஸ்பூன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுப்பில் என்ன காயுது பார்ப்போம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுருவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதங்கின உடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதோட கொஞ்சம் மசாலா தூள் எல்லாமே போட்டாச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட்டெல்லாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்க காலை அதில் ஊற்றிட்டு நல்லா வற்றினோன்னா வேணுங்கிற அளவு உப்பை போட்டு இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்.